தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிட உடனே பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடந்து கொண்டு வந்ததுங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் விஜயின் அரசிற்கு கிடைத்த முதல் வெற்றியாக ஒரு தகவல் இப்போ வெளியாகி வந்திருக்குங்க. இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுபான கடைகளில் மாமூல் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் மாறியது அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளியாகி வந்திருக்கு. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. இது மக்களிடையே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ அப்படி என்ன மாற்றம் நடந்து என்னதான் வெற்றி கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோக்குள்ள போய் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் சி ஜோசப் விஜய் தலைமையிலான அரசுக்கு டாஸ்மாக் நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா முதல் வெற்றி கிடைத்துள்ளதாகவே தகவல் தற்போது வெளியாகி இருக்குங்க. அதாவது மதுபான கடைகளில் பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக வசூலிக்கப்படும் மாமூல் தொகை கடந்த ஒரு மாதமாக வசூலிக்கப்படவில்லை என டாஸ்மாக் பணியாளர் சங்கம் தெரிவித்து இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றமாகவே பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றமானது நடந்து கொண்டு வருகிறது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மாதத்திற்கு சுமார் ரூபாய் 1 கோடி வரை வருமானம் ஈட்டும் பெரிய டாஸ்மாக் கடைகளிலிருந்து அதிகாரிகளுக்கு மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 2 லட்சம் வரை மாமூல் கொடுக்கப்பட்டு வருவதாக புகார்கள் நீண்ட காலமாகவே இருந்து வந்தன. ஆனா இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயமானது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்திற்கு பிறகு பெரும் தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த ஒரு மாதத்தில் இப்பணம் எங்குமே கொடுக்கப்படவில்லை என்று பணியாளர் தரப்புல ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. மதுபான முறைகேடுகளை ஒழிப்பதில் தீவிர கவனம் செலுத்தி வரக்கூடிய முதலமைச்சர் விஜய் கோவில்கள், பள்ளிகள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் இருந்த சுமார் 717 அரசு மதுபான கடைகளை மூட ஏற்கனவே அதிரடி உத்தரவு போட்டு இருந்தாருங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கொள்முதல் நிலை முதல் சில்லறை விற்பனை வரை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டாஸ்மாக் செயல்பாடுகளையுமே முழுமையாக கண்காணித்து நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு திட்டமிட்டு இருந்தது. தற்போதைய இந்த மாமூல் ஒழிப்பு நடவடிக்கை பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சகத்தின் தீவிர கண்காணிப்பால் சாத்தியமாகி உள்ளதாகவும் ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. இது புதிய அரசிற்கு கிடைத்த முக்கிய தொடக்க வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ அரசியல் வட்டாரங்களில் இந்த மாதிரி ஒரு சூழலை பேசிக்கொண்டு வருகிறாங்க. ஸோ இந்த மதுபான சர்ச்சையில பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் அதாவது மீண்டும் மீண்டும் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த மாமூல் விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கலாம். அதாவது தாக்கம் அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு இது மிகுந்த மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு தகவலாகவும் நிச்சயமா இருக்கிறது. ஏன்னா மாமூல் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாமூல் ஒழிப்பிற்கு கண்டிப்பா இந்த சட்டம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களிடையே எழுந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகள் மூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஸோ இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசியலாகவும் தினசரி இந்த அரசியலில் ஏதாவது ஒரு புதிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியலாகவே இருக்கிறது. ஸோ இந்த மதுபானம் முற்றிலும் தவிர்த்தது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. மொத்தம் 717 கடைகள் மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இதுல வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மக்களுக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு மாற்றமாக செயல்பட்டு வருகிறது. இன்னும் இதுல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கறது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் தலைமையில இன்னைக்கு முதல் அமைச்சரவை கூட்டமானது நடக்க போகிறது என்று தகவல் வெளியாகி வந்திருக்குங்க. இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா தொழில்துறை சார்ந்த விஷயங்கள், தேர்தல் வாக்குறுதிகள் பத்தி டிஸ்கஷன் நடக்க போகிறதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதோட பாத்தீங்கன்னா டாஸ்மாக் விவகாரத்துல இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்துல சீரியஸா சில விஷயங்களை முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்கு.
இதற்கு முன்னோட்டமாக தான் கடந்த சில நாட்களாகவே டாஸ்மாக் பத்தி சிஎம் விஜய் அடுத்தடுத்த மீட்டிங் நடத்தினாரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. கர்நாடகாவை போல தமிழ்நாட்டிலுமே மதுபான விற்பனையை செயல்படுத்த போறாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. அதை பத்தியும் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்துல பேச போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்குங்க. சிஎம் விஜய்க்கு நெருக்கமான சர்க்கிள்களில் இதை பற்றி கேட்டப்ப அரசாங்கமே மதுபானங்களை விற்கணுமா, அது மட்டுமில்லாமல் பட்டம் படிச்சவங்க மதுபானம் விற்கணுமா, மதுபானம் விற்கிறதுக்கு அமைச்சரான தீவிரமா பிரச்சாரம் செய்து வந்தாங்க. அதனாலதான் ஆட்சி அமைச்சதுல இருந்தே டாஸ்மாக் பஞ்சாயத்து எப்படி சால்வ் பண்றதுன்னு ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன் செய்து வந்திருக்காங்க. இது மதுபான பார்களுக்கு கொடுத்த டெண்டர் இந்த மாதத்தோட முடிய போகிறது. புது டெண்டர் விடணும், அதுக்குள்ள அரசு டாஸ்மாக் விவகாரத்துல கொள்கை முடிவுகளாக சிலவற்றை எடுக்க போறாங்கன்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது டாஸ்மாக் நிறுவனம் மதுபானங்களை உற்பத்தியாளர்களிடம் இருந்து கொள்முதல் செய்கிற டாஸ்மாக் நிறுவனம் அப்படியே இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. அது அதனோட வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இதுவரை இருந்திருக்காங்க. ஆனா மதுபானம் நிறுவனம் நடத்துற சில்லறை விற்பனை கடைகளை குறைகிறது அல்லது மூடுறது, அதாவது அரசாங்கம் இனி விற்காது அப்படின்ற ஒரு தகவலும் இப்ப புதிதாக வெளிவந்திருக்கு. அதற்கு பதிலாக பெரும் எண்ணிக்கையில தனியாளர்களுக்கு டாஸ்மாக் சில்லறை விற்பனை மற்றும் பார்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறாங்கன்னு பேசிக்கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அரசு சார்பாக யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. ஏன்னா இந்த தனியார் விற்பனை கடைகளில் என்ன எம்ஆர்பியோ அதே ரேட்டு தான் விற்கணுன்ற கண்டிஷன் போடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா பார்கள் சுகாதாரமாக இருக்கணும், அதிக விலைக்கு விற்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுவாங்கன்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. அப்போ பாட்டிலுக்கு 10 முதல் 20 ரூபாய் பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க. பார்களை பற்றிய புகாரும் வராதுன்னு சொல்றாங்க. எலெக்ஷன்ல சொன்னபடி டாஸ்மாக் கடைகளை மூடின மாதிரியும் இருக்கு, அரசாங்கத்துக்கான வருமானமும் குறையாம அதிகமாகன மாதிரியும் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதை பத்தியும் இன்னைக்கு கேபினெட் மீட்டிங்ல அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேச போகிறதாக என புதிய தகவல் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பெருசாக நடத்த போகிறாங்க. ஸோ முடிவில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக வெயிட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த மதுபான கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா உரிமம் வழங்குவதில் நிறைய நிபந்தனை இருக்கு, நிறைய விதிகள் விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி வந்திருக்குங்க. ஸோ முடிவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்ட வீடியோவில் நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அரசியல் சார்ந்த வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.